ஓகே. அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில நம்ம கருத்தரங்கின்ற 2வது நாள்ல கால் பதிச்சிருக்கோம். அந்த வகையில 26 கேள்விகள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இப்ப தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். MCQ. அப்ப நேற்று படிச்சதுல உங்களுக்கு தெளிவு ஒண்ணு கிடைச்சா? நேற்று பார்த்த கேள்விகள் எல்லாம் ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சா உங்களுக்கு? நீங்க தான் பேசணும். பிள்ளைகள் திரும்ப மீட்டி பார்த்தீங்கன்னா விஷயங்கள் பேசுறது விளங்குதா? ஓகே. அப்ப 27வது கேள்வியை நம்ம பார்ப்போம். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதி தெரிவு செய்யும். இப்படி ஒரு கேள்வி வரும். சரியா? ஓகே. இந்த மாதிரி கேட்டா விடையளிக்க சிரமம் அப்படிங்கிறவங்க என்ட்ரேஸ் பண்ணுங்க பாப்போம். இப்படி கேட்டா எனக்கு என்னன்னு தெரியல, அது எப்படி அகராதி ஒழுங்கில் எழுதுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க இருந்தா குயிக்கா என்ட்ரேஸ் பண்ணுங்க. ஹலோ, பேசுறது விலங்கு தானே? என்ட்ரேஸ் பண்ண சொன்னேன். தெளிவில்லாதவங்க எல்லாத்துக்கும் தெளிவாது இந்த பகுதி உங்களுக்கு தெளிவா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படியா இருந்தா பிரச்சனை, ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட்லா நிர்னிஷா சஃப்ரி சொல்லுங்க, பேசுங்க, நீங்க தான் பேசணும். நீங்க சொல்லுங்க சார். ஓகே. பேச மாட்டேங்க, என்ன மைக் மியூட் அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க முதல்ல. அவன் பேச மாட்டேங்க. ஓகே, நான் பேசுறது டெக்டா விளங்குதா? அதான் உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லை? பேச தெளிவா இருக்கா? நேரடி விளங்குதா? ஓ ஓகே. அப்ப இந்த பகுதி கொஞ்சம் பாப்போமா? ஓகே சார். அகராதி ஓகே எப்படி வரிசைப்படுத்துறதுன்னு. ஓகே சார். ஓகே. வெரி குட். அதுதான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அடிக்கடி பேசணும். ஓகே. அந்த அடிப்படையில் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்தொகுதியை தெரிவு செய்ய என்கின்ற போது நமக்கு தெரியும், சின்ன வயசுல நம்ம அகராதி தெரியுதுனே, அரிச்சோடி படிச்சிருப்போம். ஆனாவில இருந்து இப்ப ஆனாவில இருந்து அவ்வனா வரைக்கும் உயிரெழுத்துக்கள். ஏன்னா அப்ப அந்த ஓர்டர் இருக்கு. சின்ன வயசுல நம்ம அப்படி அம்மா, ஆடு, இலை, ஈட்டி அப்படின்னு அந்த ஓர்டரா படிச்சிருப்போம். இந்த பக்கம் கண்ணாங்க நச்சனா அப்படின்னு இந்த சைட்ல வரும். இது மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் வரும், இங்க உயிர் எழுத்துக்கள் வரும். இப்ப நம்ம இந்த அகராதி ஒழுங்கின்படி நம்ம பாக்குறதுக்கு முதல்ல நமக்கு வந்து உயிரெழுத்துக்களோட வரிசையும் மெய்யெழுத்துக்களோட வரிசையும் தெரிஞ்சா போதும். சரியா? அந்த ஓர்டர் தெரியணும். எப்படி வரும்? ஆனாவில இருந்து அவ்வனா வரைக்கும். சொல்லுங்க. ஆனா, ஒன்னா, ஈனா சொல்லுங்க. ஈயன்னா, அடுத்து என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஊனா, ஒன்னா, ஏனா, ஏன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா அப்படின்னு போகுது. பாருங்க, அந்த அந்த அணில், ஆடு, இலை, ஈட்டி, உரல், சரியா, ஊது, அப்படிதானே எறும்பு, ஏணி, ஐயம் அப்படின்னு படிப்போம். அந்த ஓர்டர்ல தான் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அது அகர வரிசை ஒழுங்குபடி நம்ம சொல்றோம். சரியா? அப்ப நம்ம இந்த சொற்களை கொடுக்கும்போது முதல்ல உயிரெழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அந்த ஓர்டர் இப்ப ஆனா சொல்ற மாதிரி இக்கணங்க நச்சன அந்த ஓர்டர் நிறைய பேத்துக்கு வந்து சொதப்புற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம இது பண்ணிக்கொள்ளணும்னு கேட்டா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்படி அதை விலங்குன்னு கேட்டா இப்படி கவனிங்க. இப்ப அந்த ஓர்டர் தெரியணும், அந்த 18 எழுத்துக்களோட ஓர்டர் தெரியணும். ஏன்னா அப்ப எப்படி அந்த ஓர்டரை விலங்கி கொள்றது அப்படின்னு கேட்டா, ஓகே வரேன். ஓகே, ஸ்கிரீன் விளங்குது தானே? ஓகே, பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா இக்கன் அந்த வல்லின எழுத்துக்களை போடணும். சரியா? க, ச, ட, த, ப. சரியா? கசர தவிர ராணாவை கடைசிக்கு முதல்ல போடணும். ர. சரியா? ஓகே. இந்த இடத்துல இந்த இடையில கெப் போடுறோம். க, ச, ட, த, ப. அதுக்கு இடையில அந்த கானாவுக்கும் சானாவுக்கும் அது சிக்கன் நத்தனா இருக்குது. அதுக்கிட்ட கெப் வைக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் கேட்டா, அந்த கெப்ல மெல்லின எழுத்து எழுதணும்.
இந்த ங ஞ ந ந ம. இந்த நேவை என்ன செய்யணும் கேட்டா கடைசியா எழுதணும். சரியா? 18வது எழுதணும், இது 17வது எழுதணும். அடுத்து இடையில வந்து அதாவது இந்த இப்ப பாருங்க இப்படிதான் எழுதணும். க ச ட த ப இங்க ர. சரியா? அடுத்து கவனிங்க. அடுத்து ங ஞ ந ந ம ந. சரியா? இந்த இது இருக்குதுன்னு மானாவுக்கு அடுத்து இதுல யாரெல்லாம் வரலையே எழுதிடணும். சரியா? யாரெல்லாம் வரலையே எழுதிடணும். இடையின் எழுத்து ய சாரி ய ர ல வ ல. வெயிட் வெயிட் ய ர ல வ ல ல ஏறல வரல. சரியா? அதை எழுதிட்டீங்கன்னா அந்த ஓர்டர் இருக்கும் இப்படி. சரியா? ஓர்டர் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா இந்த ஓர்டர் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அந்த அந்த வரிசையை நம்ம இது பண்ணணும். முதல்ல உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து இக்கனாவுக்கு இங்கனாவுக்கு இச்சனாவுக்கு இஞ்சனாவுக்கு இட்டனாவுக்கு இன்னனாவுக்கு இத்தனாவு அப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த லைன்ல வருதுனே கானா காவனா கீனா கீனா கூனா அந்த மாதிரி அப்ப கீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இந்த உயிர்மை எழுத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எது ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க? கீனாவா கீனாவா? உதாரணத்துக்கு கேக்குறேன். கீனா அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். பாருங்க ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. வெயிட். ஸ்கிரீன்ல கூடியதா இருக்கா? ஆம் சார். இந்த பாருங்க இந்த ஓர்டர் இருக்கு பாருங்க. இந்த இக்கண்ணா இங்கண்ணா இச்சண்ணா இஞ்சண்ணா அட்டண்ணா அண்ணண்ணா சரியா? இத்தண்ணா இந்தண்ணா இப்பண்ணா அம்மண்ணா ஐயண்ணா அறண்ணா இல்லண்ணா வண்ணா இல்லண்ணா இல்லண்ணா இச்சண்ணா என்னண்ணா. எனக்கு அந்த ஓர்டர் ஞாபகத்துல இருக்கணும். சரியா? பாருங்க இங்க இங்க இதுல தானே பாருங்க இக்கண்ணா ஃபர்ஸ்டா வள்ளி நிறுத்தி எழுதுங்க. இந்த ஓர்டர் நமக்கு ஞாபகம் இல்லாட்டி முதல்ல வள்ளி நிறுத்தி எழுதுந்தா இக்கண்ணா க ச ட த ப ரங்க இருக்கு பாருங்க. எத்தனாவதா இருக்கு? கடைசியா இருக்கு. இங்க போடணும். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? இந்த கேப்ல
மெல்லி நிறுத்தி எழுதணும். சரியா? கொஞ்சம் வர வெயிட் இந்த பாருங்க. சரியா? கடைசி 2 சொல்லி நான் எங்க போடணும்? கடைசியா போடணும். அப்ப கசரத்தை அப்புறம் எழுதையில இந்த கடைசி எழுத்து கடைசிக்கு முதல்ல போடணும். 17ஆவதா போடணும். கடைசி யார் கஞ்சனமன வெளியில எழுதும் போது என்ன செய்யணும்? கடைசியா போடணும். விளங்குதா? அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா இங்க உள்ள அதாவது இடைநிலை எழுத்துக்கள் இருக்குது. இந்த இந்த அம்மனாவுக்கு அடுத்து ர ல வ ல ல. இந்த ஆர்டர்ல நம்ம எழுதிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சு போடலாம். சரியா? விளங்கிச்சு என்ன சொல்றேன்ட்டு? தெளிவா? இப்ப பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள். பாருங்க அதுல உள்ளதை பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க. சரியான்னு சரியா? ஓகே. பாருங்க முதலாவது காணல். சரியா? அதை எழுதிக்கோமே. பாருங்க எப்படி இப்படி சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு கேள்வி வரும். முதலாவது என்ன வாசிங்க? காணல் இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? சரி, காணல்ல கண். கண். அடுத்து ரெண்டாவது சொல்ல என்னது? குயில். மூன்றாவது சொல்ல என்ன? சொல்லுங்க. மூன்றாவது சொல்ல என்னது? காடு. நாலாவது சொல் கடவுள். சரியா? கடவுள். இப்ப பாருங்க இந்த ஆர்டர் சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? கண், குயில், காடு, கடவுள். சரியா? இப்ப நம்ம பாக்குறோம் என்னது? முதலாவது எழுத பாக்குறோம். இந்த காணா இருக்கு. ஓகே. அப்ப இது காணா காவனோட சம்பந்தப்பட்ட வரிகள் தானே காணா. அடுத்து என்ன வந்திருக்கணும்? முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த ஆர்டர் படி நம்ம இதை வரிசைப்படுத்தலாம். இங்க கீழே பாருங்க. மூணாவது காவனா, அடுத்து காணத்து காடு இருக்கு. இப்ப இந்த முன்னுக்கு கூட வருமா வராதா? சொல்லுங்க பிள்ளைகள். பேச விளங்குதா? வராது. சரியா? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு ரெண்டாவது எது வரும்னு சொல்லுங்க. கடவுள் வருமா, காடு வருமா, கோயில் வருமா? கடவுள். சொல்லுங்க. ரெண்டாவது கண்ணுக்கு அடுத்து அல்லது கண், அதாவது அதையும் முதல்ல பார்க்கணும். முதல் எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து என்னது? கண் அப்படிலையும் கடவுள்லயும் இருக்கு. அப்ப முதல் எழுத்து காணா. அப்புறம் இதுல வந்து எது கண் வந்து ஃபர்ஸ்ட் வருமா, கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் வருமா, நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? அடுத்தெழுத்த பார்க்கணும். சரியா? அடுத்த எழுத்துல இதுல வந்து மெய் வந்து இன்னன்னா, இதுல மெய் வந்து இட்டன்னா. இந்த உயிர் மெய்யா இருந்தாலும் இட்டனா அதை பார்க்கணும். பாருங்க இந்த ஆர்டரை பாருங்க. இன்னன்னா ஃபர்ஸ்டா இருக்கா, இட்டனா ஃபர்ஸ்டா இருக்கா? இந்த பாருங்க எது ஃபர்ஸ்டா இருக்கு? அப்ப எது ஃபர்ஸ்டா வரும்? கடவுள் வருமா, கண் வருமா? கடவுள் தான் ஃபர்ஸ்டா வரும். கடவுள் தான் ஃபர்ஸ்ட். மூன்றாவது என்ன வரும்? அப்ப அதுக்கு கண்டுபிடிச்சு போடலாம். அடுத்து காவனா கூனா, முதல் எழுத்து தான் பார்க்கணும். அப்ப காடு வருமா, காடு. சொல்லுங்க பிள்ளைகள். காடு வருமா, குயில் வருமா? முதல் எழுத்து பார்க்கணும். காவனாவா கூட? காடு வரும் மூணாவது. நாலாவது என்ன? அப்ப இது இந்த முதலாவது விட வந்து அகர முதலாவது விட இல்ல. அப்ப அது விடையா வருமா? வராது. என்ன செய்யாது? விடையா வராது. அடுத்த லைனை பாப்போமா? அடுத்தது சொல்லுங்க பாப்போம். பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? பலா. சரியா? பலா. அடுத்து யானை. பலா, யானை. அடுத்து என்னது? தகரம். அடுத்து வீணை. ஓகே. இப்ப பாருங்க. பலா, யானை, தகரம், வீணை. இப்ப நம்ம இந்த ஆர்டர் படுத்துவோம். பலா, யானை, தகரம், வீணை.
எல்லாத்தையும் மெய்யா பார்ப்போம். ஒரு இப்பன்னா, இயன்னா, இத்தன்னா, என்ன இதுல இவ்வண்ணா மெய்யா பார்த்தோம்னா அதை ஆர்டர் படுத்திடலாம். ஒரு வேற வேற எழுத்துக்கள் தானே இருக்கு. எது ஃபர்ஸ்டா வரும்னு பாருங்க இதுல, இந்த ஆர்டர்ல. இப்பனாவா, இயன்னாவா, இத்தனாவா, இவனாவா? இத்தென்ன. இந்த ஆர்டர்ல பாருங்க, எது ஃபர்ஸ்டா இருக்கு? இத்தென்ன. இத்தனா இருக்கு. எங்க இருக்கு இத்தனா? இத்தனை இருக்கு, இந்த இருக்கு. இத்தனை வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து உப்பென்ன. அடுத்தது வரும். இப்பனாவா, ஐயனாவா, இவ்வனாவா? உப்பென்ன. இப்பண்ணா. அப்ப இது ரெண்டாவது. இந்த இப்பண்ணா ரெண்டாவது. அடுத்து எது? இப்பண்ணா. இப்பண்ணா எங்க இருக்கு? நம்ம பார்த்தோம். ஓகே, இத்தன்னா. அடுத்து இப்பண்ணா ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்றீங்க? மூணாவது என்னது? இயனாவா, இப்பண்ணாவா? இயவா ஃபர்ஸ்ட்ல பாருங்க. இயன்னா. மூணாவது இயன்னா. மூணாவது என்னது? மூணாவது இயன்னா. நாலாவது இவ்வண்ணா. அப்ப எப்படி ஒரு எது வரணும் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்டா எது வரும்? தகரம் ஃபர்ஸ்டா வரும், ரெண்டாவது வரும், மூணாவது என்ன வரும்? யானை. யானை மூணாவது வரும், வீணை நாலாவது வரும். அப்ப இது இந்த லைன் சரி வருமா? இது ஓடல இருக்கா? இல்ல. பாவம். காணல். காணல். அடுத்து என்னது சொல்லுங்க? காணல், தீ, பாடம், வாழ்வு. சரியா? ஓகே, இப்ப பாருங்க. இதுல இப்ப நம்ம என்ன செய்யறோம்? மெய் எழுத்து மட்டும் போடுறோம். சரியா? போடுறோம், இதுல இத்தனாவ போடுறோம், இதுல இப்பனாவ போடுறோம், இதுல இவ்வனாவ போடுறோம். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எது பெஸ்டா வரும்? இக்கனாவா, இத்தனாவா, இப்பனாவா, இவ்வனாவா? இக்கனா தானே பெஸ்டா வரும். இக்கனா பெஸ்டா வரும். அடுத்து எது வரும்? இக்கனாவுக்கு அடுத்து இத்தனா ரெண்டாவது, இத்தனா மூணாவது, நாலாவது இவ்வண்ணா. அந்த ஆர்டர் சரியா வந்திருக்கா? சரியா பிள்ளையா? சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல சார். அப்ப எது விட? இதுதான் விட. தெளிவாயிடுச்சு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? தெளிவா இல்லையா? தெளிவா இல்ல. கிளியரா கேக்குது இல்ல சார். இப்ப ஓகே. இப்ப கேக்குதா? ஓம் சார் கேக்குது. ஓம் சார் கேக்குது. இப்ப பேசுறது கேக்குதா? இப்பயும் கிளியர் இல்லையா? இப்ப கிளியர். ஓகே ஓகே. இடையில கொஞ்சம் பிரச்சனை. இப்ப ஓகே. ஓகே. ஓகே, பேப்பரை பாப்போமா அப்ப? ஓகே சார். ஓகே, ஓகே பாருங்க. அடுத்து மழை பெய்ய தொடங்கியது. இங்கு திடீரென்று என்பது இடைச்சொல், வினையெச்சம், பெயரடை, வினையடை. திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. திடீரென்று என்பது
இடைச்சொல், வினையெச்சம், பெயரடை, வினையடை. குயிக். ஓகே, பாப்போம். திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. இங்கு திடீரென்று என்பது என்னது? குயிக்கா விடை கொடுங்க. குயிக்கா போடுங்க. ஓகே, திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. இங்கு திடீரென்று என்பது இடைச்சொல்லா, வினை. இங்க திடீரென்று தானே. அப்ப திடீரென்று அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. சரி, இடைச்சொல்லா இருக்குமா? திடீரென்று இல்ல. இடைச்சொல்ங்கிறது வந்து என்னது? தான், மட்டும். சரியா? நான் அந்த மாதிரி சொல்றேன். இடைச்சொல். பெயரடை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா என்னது? பெயரடைங்கிறது பெயர் சொல்ல சிறப்பிக்கிறது. வினையடைனா சிறப்பிக்கிறது. வினையெச்சம் என்னது? ஒரு முற்று பெறாத ஒரு வினை ஒரு வினை சொல்ல கொண்டு முடிகிறது. சரியா? அப்ப இதுல திடீரென்று மழை பெய்ய தொடங்கியதுன்னா அப்ப திடீரென்று எதுக்கு வருதுன்னு எதுக்கு பொருந்தது? மழைக்கு சார் நீங்க பேசுறது சொல்லுங்க. திடீரென்று மழையா அல்ல திடீரென்று தொடங்கியதா? சார் நீங்க பேசுறது விளங்குது இல்ல. விளங்குது இல்லையா? எல்லாருக்கும் அப்படியா? ஓகே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருக்குமே அப்படியா? இல்ல சார் விளங்குது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அதுதானே. அப்ப எப்படி கொஞ்சம் பேருக்கு விளங்கி கொஞ்சம் பேருக்கு விளங்காம இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நேரம் விளங்கல? விளங்காம இருக்காது. இப்ப பேசுறது விளங்குதா? ஓம் சார் இப்ப விளங்குது. இப்ப விளங்குது சார். பேசுறது விளங்குதா? இப்ப விளங்குது இல்ல சார். இடைக்கடை விளங்காமை போகுது சார். அதுதான். சரி, இனி விளங்காட்டி சொல்லுங்க. சரியா? ஒரு நிமிஷம். விளங்குது இல்லையா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம். கொஞ்சம்
Okay. இப்ப பேசுறது இப்ப விளங்குதா? பிள்ளை இப்ப விளங்குதா? கொஞ்சம் நீங்க ரிப்ளை பண்ணாதான் எனக்கு விளங்குதா இல்லையான்னு தெரிய வரும். ஹலோ, ஓ இப்ப விளங்குது பேசுறது சார். தெளிவா இருக்கா? அதான் ஓம் கொஞ்சம் சார். குயிக்கா ரிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். அது இது பண்ணி ஓம் கொடுப்போம். சார். clear. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. இங்க திடீரென்று என்பது இடைச்சொல்லா, வினையெச்சமா, பெயரடைய, வினையடையான்னு கேட்டிருக்கு. சரியா? எனவே திடீரென்று அப்படிங்கிற அந்த சொல் எதோடு தொடர்புபடுதுன்னு பாருங்க. திடீரென்று மழை தொடர்புபடுதா, அல்லது திடீரென்று தொடங்கியது சரியா, அல்லது திடீரென்று பெய்ய தொடங்கியது எதோடு தொடர்புபடுது? ஏதோ தொடர்புபடுதுன்னு பாருங்க. திடீரென்று மழை அப்படின்னு சொல்லலாமா? மழையோட தொடர்புபடுதா, தொடங்கியதோடு தொடர்புபடுதா? பக்கத்துல இருக்கிறத பத்தி நம்ம இது பண்ண தேவையில்ல. பக்கத்துல இருந்தா அது அதோட தொடர்புபடல. பாருங்க, திடீரென்று மழை அப்படின்னு சொல்லலாமா? முடியல. திடீரென்று பெய்ய தொடங்கியது. சரியா? அப்ப திடீரென்று தொடங்கியது. அப்ப தொடங்கியது தான் இந்த இடத்துல மெயினா இருக்கு. சரியா? அப்ப தொடங்கியது திடீரென்று தொடங்கியது. அப்ப இது என்னது? அடையா, எச்சமா? அடை. அப்ப தொடங்கியது வந்து ஒரு வினையா இருக்கு. அப்ப வினைக்கு முன்னுக்கு வர்றது வந்து வினையடையா இருக்குமா, பெயரடையா இருக்குமா? என்ன அடையா இருக்கும்? தொடங்கியதுங்கிறது ஒரு வினை, திடீரென்றுங்கிறது வந்து என்னது? ஒரு அடை. அப்ப அப்ப என்ன என்ன விட? வினை அடை. சரியா? வினை அடை. அப்ப நீங்க பக்கத்துல உள்ளதை பத்தி நீங்க நிறைய பேர் என்ன செய்றீங்க? திடீரென்று மழைன்னு, அப்ப மழை முன்னுக்கு இருக்கு, அப்ப திடீரென்று மழை, அப்ப வந்து பேரடைன்னு அப்படி யோசிக்க கூடாது. சரியா? அது எதோட தொடர்புபடுதுன்னு பார்க்கணும். சரியா? ஓகே, அடுத்ததுக்கு போங்க. 29வது விட அது தெளிவாயிருச்சா உங்களுக்கு? 28வது தெளிவாயிருச்சா? தெளிவா? அடுத்ததுக்கு போமா? ஆம் சார். அடுத்ததுக்கு போமா? ஓகே. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்தொகுதியை தெரிவு செய்க. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்தொகுதியை தெரிவு செய்க. ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை, ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர். இதுல இப்ப நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். ஆக்கப்பெயரடைன்னு என்ன, தனிப்பெயரடை எல்லாம் விளங்கப்படுத்தினேன். அதுக்கு பிறகு விடையை போடுங்க. விடையை போடுங்க, நான் சொல்றேன். அதுக்கான விடையை போடுங்க. 4 விடையை போடுங்க. நல்ல எது பொருத்தமோ விடையை போடுங்க. சிவா, மைக்க மீட் பண்ணுங்க. கவனமா இருங்க. போன கொஞ்சம் மீட் பண்றோமான்னு நிதானத்துல இருங்க. ஓகே, விட போட்டீங்களா? ஓகே, குயிக்கா போடுங்க. பாருங்க, ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை. சரியா? இப்ப பெயரடைனா என்னது? பெயரடைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு பெயர் சொல்ல சிறப்பிக்கிறது. வினையடைனா வினை சொல்ல சிறப்பிக்கிறது. இப்ப ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை என்ன பிள்ளைகள்? என்ன ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை? ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை என்னது? சொல்லுங்க. அதாவது இப்ப பெயரடைன்னு வைங்களேன். இப்ப அழகு தமிழ், அழகு தமிழ். சரியா? அழகு தமிழ் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல அழகிய தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அழகிய தமிழ் அல்லது அழகு தமிழ். சரியா? இந்த அதே மாதிரி அழகான தமிழ், அழகான தமிழ், அழகுள்ள தமிழ். சரியா? அழகுள்ள மலர், அதுக்கும் அழகிய அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குண்ணா. அப்ப அந்த மாதிரி அழகு, அந்த மாதிரி என்ன சொல்றது? சரியா? மைக்க மீட் பண்ண ரிமூவ் பண்ண போறேன். சிவா, கொஞ்சம் போனை கொஞ்சம் கவனமா வைங்க. மைக்க அன்மியூட் பண்ணி பேசாம நீங்க இருக்கீங்க. ட்ராக்லும் டிஸ்டர்பா இருக்கு. சரியா? அப்ப அன்பான, அழகுள்ள, மெதுவாக, இனிமையான. அப்ப அந்த ஆன, உள்ள, ஆக, ஆனன்ட்டு என்ன விகுதி வருது தெரியுமா? விகுதி வருது. அன்பு, சரியா?
அன்பான, அன்புள்ள, அன்பான மாணவன். சரியா? அறிவுள்ள மாணவன். அப்ப இந்த உள்ள ஆனன்னு வருது தெரியுமா? அந்த மாதிரி விகுதி வந்தா அது என்னது? ஆக்க பேரடை. அழகிய, சிறிய, பெரிய, அந்த மாதிரி விகுதி வருது, அதெல்லாம் என்னது? தனிப்பேரடை. விளங்குதா? அப்ப நீங்க ஆன, உள்ள, ஆக அந்த மாதிரி விகுதி வந்தா நீங்க நினைச்சுக்கணும் அது ஆக்க பேரடை அப்படின்ட்டு. சரியா? பாருங்க, புதிய, சிறிய, நெடிய, நல்ல, அதெல்லாம் என்னது? தனிப்பேரடை. பாருங்க இதுல அதுல பாருங்க ஒரு சொல்லும் அந்த விகுதி பெருசா இருக்கு. ஏன்னா ஆன, உள்ள, மெதுவாக, இனிமையான, விளங்குதா? விகுதி பெருசா இருக்கு. எனவே அது ஆக்க பேரடை. தனிப்பேரடைனா பாருங்க, புதிய, இய, சிறிய, நெடிய, நல்ல அப்படிங்கிற நல்லங்கிற ஏங்கிற விதி தான் வருது. நெடியங்களை இயங்கிற விகுதி வருது. சிறியங்களை இயங்கிற விதி வருது. புதியங்கிறது இயங்கிற விகுதி வருது. இப்படி வந்தால் அது தனிப்பேரடை. சரி, அன்பான, அழகுள்ள, மெதுவாக, இனிமையானது அது என்னது? அது ஆக்கப்பேரடை. சரியா? ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கு என்ன வித்தியாசம்? ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கும் கூட்டு பெயருக்கு என்ன வித்தியாசம்? நான் பேசுறது விளங்குதா? நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கு வித்தியாசம், அதோட அமைப்பு என்ன? ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கு அமைப்பு என்ன? சொல்லுங்க. ஆக்கப்பெயருக்கும் கூட்டு விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஸ்டக்காகுதா பிள்ளைகள்? பேசுறது விளங்குதா? நீ ரிப்ளை பண்ணுங்க பிள்ளைகள். ஆம் சார். பேசுறது தெளிவா இருக்கா? விளங்குதா? ஓ சார், அப்புறம் கேக்குது. சொல்லுங்களேன் குயிக்கா, அப்பதானே எனக்கு தெரியும். ஓகே. அப்ப ஆக்கப்பெயருக்கும் ஆக்கப்பெயருக்கும் கூட்டு பெயருக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறேன். என்ன வித்தியாசம்? ஒரு பெயரோட விகுதி சேர்றதும் ஒரு வினையோட விகுதி சேர்றதும் என்னது? ஆக்கப்பெயர். ஒரு பெயரோட பெயரும் வினையோட வினையும் சேர்றது கூட்டு பெயர். அப்படித்தானே பார்த்தோம் நம்ம நேத்து. ஓகே. புத்திசாலி, முயற்சி, அறிவு, தேர்ச்சி. அப்ப புத்தி பிளஸ் சாலி புத்திசாலி, முயல் பிளஸ் சி முயற்சி, அறி பிளஸ் உ அறிவு, தேர் பிளஸ் இச்சி தேர்ச்சி. அப்ப அது ஆக்க பெயரா இல்லையா? நான்குமே ஆக்க பெயரா இல்லையா? சொல்லுங்க. ஆக்க பெயரா இல்லையா? நீங்க பதில் சொல்லாட்டி நான் கிளாஸ் நிறுத்திட்டு போயிருவேன். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். உங்களுக்கு விளங்குதாலே நான் டெஸ்ட் பண்ணாதான் கொஞ்சம் பேரை வச்சு கிளாஸ் செய்யறோம். நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா கஷ்டம். பேசுங்க பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. சரியா? ஓகே. அப்ப கூட்டு பேர்ல பாருங்க, பாடம் பிளஸ் ஆலை, ஏவு பிளஸ் கணை, கட்டு பிளஸ் உரை, பல்கலைக்கழகம். இது கூட்டு பேரா? நாலுமே கூட்டு பேரா இருக்குமா? இருக்குமா இல்லையா? இல்ல. இல்ல சார். கூட்டு பெயர். ஓகே. அப்ப இதுல எது பொருத்தமற்றதுன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன். ஆக்கப்பெயரடை, தனிப்பெயரடை, ஆக்கப்பெயர், கூட்டு பெயர் எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன். இப்ப இதுல எது பிழையான விடை? பிழையான விடையா சொல்லுங்க பாப்போம். அதுல அந்த கட்டுரை வந்தது. அது அது கூட்டு பெயரா வருமா? கட்டு பிளஸ் உரை. கட்டு பிளஸ் கட்டுங்கிறது வந்து வினை, உரைங்கிறது வந்து பெயர். கூட்டு பெயர் தான். பெயர் பிளஸ் பெயர், வினை பிளஸ் பெயர்ங்கிற அமைப்புல வருது. கட்டு, கட்டுறது, கட்டு கட்டா, கட்டு, கட்டு பிளஸ் உரை, கட்டுரை, அது வரும். விளங்குதா? ஓகே. எது பிழை? பல்கலைக்கழகம். எது பிழை? எது பொருத்தமற்ற தொகுதி? 4. ஏன் பல்கலைக்கழகம் பல பல கலை கழகம் 3 வருது? சொல் வருது. சொல்லோட சொல் தானே சொல்லுது. அவதானமா இருக்கணும். எது விட பொருத்தமற்றது? 3வது சார். பாப்போம் யார் சொல்றான்னு பாப்போம். நல்ல அவதானம் முக்கியம். யார் சொல்றான்னு பாப்போம். ஏன் 3வது? ஏன் எது பிழை? பொருத்தமற்ற விடனே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவதானம் முக்கியம். இது பாருங்க, அதுக்கான உதாரணம் அது. அவதானிக்காம போடக்கூடாது. பாருங்க, முதலாவது பாருங்க, ஆக்க பெயரடை இருக்குதானே, அதுல எல்லாமே பெயரடையான்னு பாருங்க. எல்லாமே பெயர் சொல்ல சிறப்பிக்குதான் பாருங்க. அன்பான முடிங்க, அன்பான முடிங்க, அன்பான முடிங்க, ஒரு சொல்லுன்னு போடுங்க. தாய். தாய். அழகுள்ள பிள்ளை.
மெதுவாக நடந்த அப்ப அது நடந்தான்னா அப்ப அது அது பெயரா வினையா நடந்தானுங்கிறது? வினை. அப்ப அது ஆக்க பெயரடையா வருமா ஆக்க வினையடையா வருமா? ஆக்க வினை அடையா வரும். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஏன் யாரும் விட அது சொல்லல? இனிமையான என்னது முடியும்? பாட்டு. பாட்டு. அப்ப சரி, மூணும் சரி. எது பிழை? அந்த அந்த நாள்ல எது எது வந்து பொருத்தமில்லாத ஒரு விட? ஒன்னாவது மெதுவா. மெதுவாக. அப்ப அதை யோசிச்சீங்களா இல்ல பொதுவா அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்களா? பொதுவா பார்த்துட்டு. அந்த பிரச்சனை. அப்படி பொதுவா பார்த்தோம்னா கஷ்டம், உங்களை குழப்பற மாதிரி தான் வரும். விளங்குதா? ஓகே. அடுத்து செய்யுங்க பாப்போம். 30வது செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்பொருள் குன்றா வினை, தன்வினை, பிறவினை. இதை செய்யுங்க பாப்போம். விடைய போடுங்க. ஓகே, குயிக்கா போடுங்க. ஓகே. செயற்படு பொருள் குன்றிய வினை, சென்றான் பாய்ந்தது சீரும். சரியா? சரியா? அந்த 3 விடை சரியான்னு பாருங்க. செயற்படு பொருள் குன்றிய வினை செயற்படு பொருள் இல்ல. உங்களை ரிமூவ் பண்ணதான் இருக்கு. ஓகே. செயற்படு பொருள் குன்றிய வினை. அப்ப நீங்க செயற்படு பொருள் குன்றிய வினை என்னது? செயற்படு பொருள் இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்ப கேள்வி கேட்கணும். சென்றான், சரியா, பாய்ந்தது சீரும். இதுல 3மே செயற்பொருள் குன்றிய வினையா குன்றா வினையா? சென்றான். எதை சென்றான்? விட வருமா? விட வருமா வராதா? வராது. பாய்ந்தது. எதை பாய்ந்தது? விட வராது. சீரும். எதை சீரும்? வருமா விட? வராது. அப்ப 3மே என்னது? செயற்பொருள் குன்றிய வினையா குன்றா வினையா? செயற்படுப்பதில் இருக்கா இல்லையா? அப்ப சரிதானே, அந்த 3மே சரிதானே. செயற்பொருள் குன்றா வினை பாருங்க. பெற்றான், கூறியது, ஏற்றான். எதை பெற்றான்? விடைய சொல்லுங்க. எதை பெற்றான்? எதை பெறலாம்? ஏதாச்சும் சொல்லுங்க. எதை பெற்றான்? பரிசை பெற்றான். எதை கூறியது? கதை. சரியா? சரியா? ஏற்றார். எதை ஏற்றார்? பதவியை ஏற்றார். சரி, ஓகே, அப்படியே வைங்க பார்ப்போம். தன்வினை பார்க்கின்றான், கேட்டான், அருந்தியது. சரியா? அப்ப தன்வினை வினையின் பயனை தானே அனுபவிக்கிறது. பார்க்கிறான், பார்க்கிறாள், அவளை தானே பார்க்கிறா. ஓகே. கேட்டான், அவனை தானே கேட்கிறான். வினையின் பயன் தானே அனுபவித்தாள். அருந்தியது. சரியா? அது யாருக்கு தாக்கம் தீரும்? குறிப்பிட்ட அந்த செயலை செய்யறவருக்கு. ஓகே, அப்ப அதுவும் பிரச்சனை இல்லை. பிறவினை சரியான்னு பாருங்க. பிறவினை என்னது? வினையின் பயனை பிரிதொரு அனுபவிக்கிறது. ஊட்டியது. சரியா பிள்ளையா? பிறவினை இல்லையா? பிறவினே இல்லையா? பிறவினே இல்லையா? பிறவினை சார். கற்பித்தார். பிறவினே இல்லையா? பிறவினை. வாழ்ந்தான். பிறவினையா வருமா? வாழ்ந்தான் இல்ல சார். பிறவினையா? வாழ்ந்தான் இல்ல சார். அது தன்வினை. அப்ப அது அப்ப பிறவினைக்குள்ள வாழ்ந்தான் வராது. அப்ப எது விட எது பொருத்தமற்றது?
4வது. விட போட்டீங்களா? அது சரியா போட்டீங்களா? நினைக்கிறேன் இதுல சிக்கல்னு உங்களுக்கு நிறைய சிக்கலாக இருக்கு இதுல. ஓகே, இப்ப 10 கேள்வி. கடைசி 10க்கு எத்தனை போடுங்க பாப்போம். கடைசி 10க்கு 20ல இருந்து 30 வச்சு எத்தனை போடுங்க பாப்போம். நீங்க பாப்போம் கடைசி 10க்கு. நேற்று எது வரைக்கும் பார்த்தோம்? விட பார்த்தோம் நம்ம. உங்களுக்கு எத்தனை வச்சு நீங்க விட போட்டீங்க? இத்தனைக்கு எத்தனைன்ட்டு நேற்று ஃபுல்லா போட்டோமா? 26 பார்த்து 26க்கும் பார்த்துட்டோமா? இது விட போட்டீங்களா? இத்தனைக்கு இத்தனை சரின்ட்டு கவுண்ட் பண்ணி போட்டீங்களா? ஓகே, சரி, பரவாயில்ல. முழுமையாக முடிச்சுட்டு பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. இது வந்து பொதுவா ஒரு மொழி திறனோட சம்பந்தப்பட்டது. இனிமே புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. நிறுவனத்தில் நடைபெற்ற ஸ்பேஸ் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டனர். கையுறை, களவு, சம்பளம், கையூட்டு. விடையா போடுங்க. என்ன பிள்ளைகள்? கையுறையா, களவா, சம்பளமா, கையூட்டு? விடையா போடுங்க. ஓகே, எதை விட எதை விட எதை விட கையூட்டு. கையூட்டுன்னு என்ன? நிறுவனத்தில் நடைபெற்ற கையூட்டு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டனர். கையூட்டுன்னு என்ன? விளங்குதா பேசுறது? விளங்குதா? விட சொல்லாட்டி பரவாயில்ல. கையூட்டுன்னு என்ன? லஞ்சம் வாங்குறது. சரியா? லஞ்சத்தை தான் கையூட்டுன்னு சொல்றது. சரியா? ஓகே. அப்ப நிறுவனம் நடைபெற்ற களவு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட, அது வராது, பொருத்தம் இல்ல. கையுறையும் என்னது? பொருத்தம் இல்ல. சம்பளம் பொருத்தம் இல்ல. ஏன்னா சம்பளம் வந்து கைது செய்யப்படுற சம்பள விவகாரத்தில் கையூட்டு தான் மிக பொருத்தமானது. சரியா? ஓகே. நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட நபரை தப்பித்து வெளிநாடு செல்ல முடியாதவாறு என்ன வழங்கினார்? விடைய போடுங்க. விடைய போடுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே, எதை விட? பிணை. சரியா? பிணை. சரியா? நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட நபரை தப்பித்து வெளிநாடு செல்ல முடியாதவாறு பிணை வழங்கினார் தான் வரும். பிணைனா என்ன? பிணை வழங்குறது எப்பன்னு சொல்லுவாங்க? என்ன பிணைனா? குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படாத நிலையில, சரியா, என்ன செய்வாருங்க கேட்டா,
விசாரணைக்கு வந்து இப்ப வந்து நீங்க வந்து முழுமையா நிரபராதி இல்ல, விசாரணைக்கு நாங்க கூப்பிடும்போது நீங்க வரணும் அப்படின்ட்டு அந்த காசையோ அல்லது ஏதோ ஒண்ணு பிணையா வச்சு இவங்க வெளியே வருவாங்க. சரியா, விளங்குதா? அப்ப அவர் என்ன செய்யலாது, விசாரணைக்கு கூப்பிடும் போது வரணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்கு போயலுமா, வெளிநாட்டுக்கு போயிட்டு திடீர்னு வரையலுமா? சொல்லுங்க. அப்ப எது விட வரும், பிணை தான் வரும். சரியா, பிணை தான் பொருத்தமானது. ஓகே, அடுத்தது பாருங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஆணைக்குழு மதிப்புரை, பரிந்துரை, முன்மொழிவு, விதந்துரை எது வரணும் பாருங்க. விடைய போடுங்க. இதெல்லாம் யோசிக்கணும், யோசிச்சு அந்த பிராக்டிக்கலா யோசிக்கணும். நடைமுறை உதாரணங்கள், நடைமுறை விஷயங்களோட தொடர்புபடுத்தி அதுக்கு விடையளிக்கணும். இதை விட சொல்லுங்க, விதந்துரையா பரிந்துரையா, இது விட அத்தியாவசிய பொருட்களின் பரிந்துரை தான் சரி. சரியா, விதந்துரை என்னன்னா, விதந்துரைனா ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம், அது விதந்துரை. இப்போ வந்து ஒரு பரிசுக்கு வந்து விதந்துரை வைக்கிறது, இது கொடுங்க, இது வந்து திறமையானதுதான் அப்படிங்கிறது. பரிந்துரைங்கிறது என்னது, என்னது அழுத்தமா சொல்றது. சரி, இது வந்து நீங்க என்ன செய்யணும், அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஆணைக்குள்ள என்ன செய்யணும், இதை செய்யுங்க, இதை செஞ்சாதான் நல்லோம் அப்படின்ட்டு சொல்றது. விளங்குதா, பரிந்துரைக்கிறது. ஓகே, அப்ப விட வந்து என்னது, ஓகே, விளங்குதா, விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார், விளங்குது. ஓகே, அடுத்தது போங்க, அடுத்தது விட போங்க. சரியா, இளைய சமூகத்தினர் சீரழியாதிருப்பதற்காக திரைப்படங்களில் இடம்பெறும் ஆபாச காட்சிகள் பேர் செய்யப்படுகின்றன. என்னது விட, விடைய போனும். ஓகே, எது வரும்? ஒன்னாவது சார். அதாவது முதலாவது. இளைய சமுதிர சீரழிவர்கள் திரைப்படம் இடம்பெறும் ஆபாச காட்சிகள் முதலாவதா, இருட்டடிப்பா, தணிக்கை என்னன்னு தெரியுமா, தணிக்கை செய்யறதுன்ட்டு தணிக்கைன்னு சொல்லுவாங்க. தணிக்கைனா ஆபாச காட்சிகள் வந்து என்ன செய்வாங்க, கட் பண்ணிடுவாங்க. அது வந்து இது வந்து இதுக்கு பொருத்தம் இல்ல,
சரியா? இது வந்து இளைய சமூகத்தின் சீரழிறாங்கிறதுனால இது வந்து இந்த படக்காட்சியில பாருங்க சர்டிபிகேட்ல கொடுப்பாங்க. சர்டிபிகேட் சரியா கொடுப்பாங்க. என்கிட்ட அந்த அந்த அது அவசர காட்சியில் இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இருந்தா என்ன செய்வாங்க, கட் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, அப்ப தணிக்கை தான் சரி. அது தணிக்கை என்னது? அது வந்து பொருத்தமில்லாத நீக்கிறது தான் தணிக்கை. ஓகே, தீய குணமுடையோர் எப்போதும் தாம் நினைத்ததை செய்யாது விடுவார், செய்யாமல் விட்டார், செய்யாமல் விடார், செய்யாது விடுகிறார். விடையப்படும். எதை விட? மூணாவது. செய்யாமல் விடார். செய்யாமல் விடார். பாருங்க வாசி என்ன செய்யணும், உங்களுக்கு அதுவும் புரியலன்னா நீங்க இதை சேர்த்து வாச்சு பார்க்கணும். தீய குணமுடைய எப்போதும் தம் நினைத்ததை செய்யாது விடுவார், தீய குணமுடைய எப்போதும் தம் நினைத்ததை செய்யாமல் விடார். அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு அது கணக்காக தட்டுப்படும். சரியா? மூன்றாவது தான் விட, செய்யாமல் விடார். பாரதியார் பெண்கள் தொடர்பாக படைத்த கவிதைகள் ஒவ்வொன்றும் பொருத்தமானவையாக இருந்தன, பொருத்தமானதாக இருந்தன, பொருத்தமானதாக இருந்தது, பொருத்தமானவை இருந்தது. இதுல எது விடைய போடுங்க. ஓகே, சரியா? எதை விட? பாரதியார் பெண்கள் தொடர்பாக படைத்த கவிதையில் ஒவ்வொன்றும்னா தனித்தனி பிள்ளை எழுத்து. ஒவ்வொன்றும் குயில் பாட்டா, பாஞ்சாலி சபதமா, ஒவ்வொன்றும் தனித்தனியா பாக்குறோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பூக்களுமே வருமா, ஒவ்வொரு பூவுமே வருமா? உண்மைக்கு எது சரி? பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே தான் இருக்கு. பூம்ன்றது சரியா வரும். பூவும் தான் சரி. ஏன்னா ஒவ்வொருனா தனித்தனி. ஒவ்வொரு மாணவனுக்கும் என்னை பற்றி தெரியும். சரியா? அப்போ பாருங்க, ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியா, ஒவ்வொரு மாணவனும் இவ்வகுப்பில் ஒவ்வொரு மாணவனும் திறமையானவர்கள்னு சொல்லுவோமா, திறமையாளன்னு சொல்லுவோமா? திறமையாளர். திறமையாளர், திறமையாளன் தான் வரும். அப்படி பார்த்தா பாரதியார் பெண்கள் தொடர்பாக படைத்த கவிதைகள் ஒவ்வொன்றும் பொருத்தமானதாக இருந்தது. பொருத்தமானதாக இருந்தது. சரியா? பொருத்தமானதாக தனியா தான் பார்க்கணும். இந்த கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் என் பெயர் என்னது? இல்ல, இந்த கட்டிடத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலிலும் எனது பெயர் உள்ளன, எனது பெயர் உள்ளது. எது சரி? உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு. உள்ளது தான். ஒவ்வொன்றா தனித்தனி தானே. ஓகே, வெரி குட். அப்ப விட வந்து மூன்றாவது. ஓகே, அடுத்த ஒரு செய்யுள் கொடுத்து கேள்வி கேட்கலாம். எனக்குதா பின்னல் பாடலை அடிப்படையாக கொண்டு 37 39 வரையான வினாக்கள் கிடைத்திருக்கு. பாருங்க, சுட்டு விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. இப்படி சுட்டு விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. சுட்டு விழி என்னவா? ஒரு பக்கம் சூரியனா, இந்த பக்கம் சந்திரனா. வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான் கருமைகளோ. அப்ப வட்டக்கரிய விழி, உள்ளுக்குள்ள விழி வந்து என்னது? வான கருமைகளோ. என்னது? வானத்துள்ள கருமை நிறமோ. பட்டு கருநீல புடவை, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம். சரியா? நல்ல கருநீல புடவை, அதுல பதித்த வைரம். நட்ட நடுநிசையில், நடுராத்திரியில தெரியும் நட்சத்திரங்கள் அடி. அந்த இதுல உள்ள அந்த புடவையில் உள்ள அந்த வைரம் வந்து நட்சத்திரமா இருக்குன்னு சொல்ல. இப்ப இதை வந்து நம்ம
புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பாடலை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. கேள்விக்கு போவோம். விளங்கிட்டீங்களா? சுட்டுமிழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான்கருமைகளோ, பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நெடுநெசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. சரி, தெளிவா? தெளிவா? ஓ சார். இப்ப கேள்விக்கு போமா? ஆடையில் பதித்த மணிகள் எதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது? சூரியனையா, சந்திரனா, வைரமா, நட்சத்திரமா? ஆடையில் பதித்த மணிகள் பாருங்க. பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் இருக்கிறத மணின்னு சொல்றாங்க. எதா சொல்லப்படுது? சூரியனா, சந்திரனா, வைரமா, நட்சத்திரம்? ஆடையில் பதித்த மணிகள் 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 வந்து எதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது? பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம். அப்ப அந்த பட்டு கருநிலத்துல என்னது? புடவையில என்னது? மணிகள் தான் பதிச்சிருப்பாங்க. அது என்னவா சொல்லப்படுவீங்க? பட்டுக்கருநில புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நெடுநெசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. இப்ப சொல்லுங்க பாப்போம். நாளை தொடர்புபடுத்தி பாருங்க. பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நெடுநெசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. பாருங்க, கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். நம்ம தெளிவாகிக்கணும். வைர மணியை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. எதா தெரியுதா? அது சூரியனா தெரியுதா, சந்திரனா தெரியுதா, வைரமா தெரியுதா, நட்சத்திரமா தெரியுதா? நட்சத்திரம். விட வந்து நட்சத்திரம். சரியா? விழிகள் எவ்வாறு சுடர்வதாக குறிப்பிடப்படுகிறது? விழிகள் எவ்வாறு சுடர்விட்டதாக குறிப்பிடப்படுகிறது? நட்சத்திரங்களும் சூரியனும் போலவா, சந்திரனும் நட்சத்திரங்களும் போலயா, சூரியனும் சந்திரனும் போலயா, வைரமும் நட்சத்திரங்களும் போலயா? விடைய போடுங்க. பாருங்க, செய்யல பாருங்க. டெஸ்ட்ல இருக்கு. தொட்டுமிலி சுடுறதான கண்ணம்மா சூரிய சந்திரரோ. சூரிய சந்திரரோ. இப்ப எது விட வரும்? எத்தனாவது விட? எது விட? ரெண்டாவது விட. சரியா? இப்பாடலில் கருத்துக்கு பொருந்தாத கூற்று. விழிகள் கரிய மேகமாக குறிப்பிடப்படுகின்றது. புடவை கருநீல் நிறமாக உள்ளது. கண்ணம்மா சூரியனும் சந்திரனையும் வணங்குகிறாள். நட்சத்திரங்கள் நட்சத்திரம். இதுல எது பொருத்தமில்லாத கூற்று? விடைய போடுங்க. எது விட? எது விட? விழிகள் கரிய மேகமாக குறிப்பிடப்படுகிறதா இல்லையா? இல்ல சார், அதுதான் வரும் 1வது. சுட்டும் விழி சுழல்தான் கண்ணம்மா சூரிய சந்திரன் வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான் கருமைகளோ. வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான் கருமைகளோ சொல்லலையா? வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமைகளோ அப்படின்னு என்னது? வானத்தில் உள்ள கருமை என்னது? சரித்திரம். வானத்தில் உள்ள கருமை என்ன இருக்கு? மேகம் தானே? மேகமா இல்லையா? மேகம் தான் சார். அப்பயே அப்ப உங்களுக்கு நேரடியா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் யோசிக்கணும். வான கருமைனா வானத்தில் உள்ள கருமைனா எது? மின்னலா? மேகம். ஓகே. புடவை கர்ணில நம்ம பாப்பா கண்ணம்மா கூறினது எங்க வணங்குகிறாள் காட்டுங்க பாப்பா. எந்த இடத்துல வணங்குகிறாள்னு சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. அவசரப்படக்கூடாது. வணங்குறாளோ?
உங்களுக்கு மட்டும் தெரியுது போல வணங்குறது. எது விட கண்ணம்மா சூரியனும் சந்திரன் வணங்குகிறாள் தான் என்னது அதுல பொருந்தாத கூற்று. மத்தெல்லாம் சரி. நட்சத்திரம் நடுநிலை படிக்கணும்னா ஓகே, வெரி குட். அடுத்து 40வது கேள்விக்கு போமா. கடைசி 40வது கேள்வி போமா பிள்ளைகள். கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கு பொருத்தமான வைப்பு முறை தெரிவிச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தாள் வாங்கி நீங்க கணக்கா நோட் பண்ணி எடுக்கணும். பெற்றோர் கட்டுப்பாடுகளை பிள்ளைகளுக்கு விதிக்கிறார்கள். எப்போது கட்டுப்பாடுகளை மீறலாம் என்று எதிர்பார்த்து பிள்ளைகள் வளர்கிறார்கள். சுய கட்டுப்பாட்டினை சிறுபாயத்தினை பிள்ளைகள் விருத்தி செய்ய வேண்டும். அதற்கென பல அழுத்தங்களையும் நெருக்குதல்களையும் மேற்கொள்கிறார்கள். இதன் பொருட்டு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றோர் நடந்து கொள்வது அவசியம். அப்ப எது அப்ப ஃபர்ஸ்டா ஈயனா வருமா? அதற்கென பல அழுத்தங்களையும் அப்ப எதற்கென ஃபர்ஸ்ட்ல வராது, ஈயனா வராது. சரியா? அப்படி பாருங்க, ஒண்ணுனா போட்டு போட்டு பார்த்து கண்டுபிடிங்க. விடையா போடுங்க பாப்போம். அந்த ஆர்டர் படுத்துங்க. டைம் மட்டும் செய்யணும். கொஞ்சம் பாருங்க. எதை விட 4வது சார். 4வதா? நல்லா யோசிங்க. போட்டு போட்டு பாருங்க. 4வது சரியான பாருங்க. வாட்ச் பாருங்க. பாப்போம். 4வது வாட்ச் பாப்போம். ஈனா சுய கட்டுப்பாட்டினை சிறுபாயத்திலிருந்து பிள்ளைகள் விருத்தி செய்ய வேண்டும். சரி. ஆனா பெற்றோர் கட்டுப்பாடுகளை பிள்ளைகளுக்கு விதிக்கிறார்கள். சரி. ஈயண்ணா அதற்கென பல அழுத்தங்களையும் நெருக்கங்களையும் மேற்கொள்கிறார்கள். இதன் பொருட்டு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பெற்று நடந்து கொள்வது அவசியமாகும். சரியா? எப்போது கட்டுப்பாடுகள் மீறலாம் என்று எதிர்பார்த்து பிள்ளைகள் வளர்கிறார்கள். அடுத்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பெற்று நடந்து கொள்வது அவசியமாகும். சரிண்ணா? 4வதுல சரிண்ணா? 4வது சரி. ஓகே. அதை நம்ம விளங்கப்படுத்தல, அது எப்படி தொடர்புபடுத்தல உங்களுக்கு ஒன்னொன்னு வாசிக்கும் போது உங்களுக்கு தட்டுப்படும் இதுதான் அப்படின்ட்டு. சரியா? ஓகே. அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அதன் அடிப்படையில் பிள்ளைகள் நம்ம என்னன்னு கேட்டா 40 கேள்வி பார்த்துருக்கோம். அப்ப 40 விதமான தலைப்புகள் எப்படி உங்களுக்கு ஒரு பேப்பரை உங்களுக்கு என்னது ஃபைனல்ல கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான கேள்விகளை வந்து கணக்கா செட்டப்பா என்னது வச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம். சரி. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு பேப்பர் வரும். நீங்க என்ன பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எக்ஸாம் முடிய எனக்கு பேப்பர் சரி அனுப்பி விடுங்க. எம்சிக்கு உங்களுக்கு பேப்பர் கொடுப்பாங்க தானே? கொடுப்பாங்களா இல்லையா? கைக்கு வருமா வராதா? சொல்லுங்க. வரும். அப்ப உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி தான். இதே கேள்வி வராது. இப்படியே பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரியான இலக்கண விஷயங்கள் இந்த மாதிரியானது வேற 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 டைப்ல வரும். சரி. ஆனா மாடல் இதுதான். விளங்குதா? அப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சு பாருங்க. சரியா? எடுத்துக்கொள்ள எடுக்கிறது கஷ்டம் இல்லை. சரியா? அப்போ ஒரு முதல் பகுதியை நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ ஒரு செட்டிஸ் ஒன்று இருக்கா, உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று இருக்கா? ஓகே, நேற்றும் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இதோட முடிச்சிட்டோம்னா அது பார்ட் 1. சரியா? ஓகே. ஒரு என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? தெளிவா இருந்துச்சு நான் சொன்ன விஷயங்கள், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே? ஓகே. அப்ப முன்னே இருந்ததை விட கொஞ்சம் நிறைய தலைப்புகளை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பொலிஷா இருக்கான். இந்த சில தலைப்புகள் விளங்காம எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விளங்குச்சா இல்லையா? ஓகே. ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்த பகுதிக்கு போமா? ஓகே. இப்ப அடுத்த பகுதி பிள்ளைகள் நான் முக்கியமா இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு நான் போயிடும். அடுத்த பார்ட் 2
பார்ட் 2ல ஓகே பார்ட் 2 செய்யும். நான் பார்ட் 2 பேப்பர் போட்டேன் குரூப்ல. போடல தானே? ஓகே பரவாயில்ல, நான் இதை முடிய போடுறேன். போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டேன் தானே பார்ட் 2? சார் குரூப்ல பார்ட் 2 போட்டில்லே. நான் போடுறேன். இது முடிய போடுறேன், நீங்க படிச்சுக்கொள்ளுங்க சரியா? ஓகே, இப்போ நம்ம செய்வோம். சரி, நேரடியாக செஞ்சதும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பார்த்த பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது கிளாஸில். அதனால இது புதுசாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால ஓகே பாருங்க, பார்ட் 2ல எல்லா வினாக்களும் விடை எழுதுக. விடைகளை தெளிவான கையெழுத்து எழுதுக. வினாத்தாளுக்குரிய புள்ளிகள் 80 புள்ளிகள் மொத்தம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது பாருங்க, பின்வரும் தொடரை பிரித்து எழுதுக. வீலும் ஓரிடை யூற்றினு கஞ்சுவோர். சரியா? கொஞ்சம் வாசிங்க பிரிச்சு எழுத பாருங்க. அந்த மாதிரி 2, 3, 4 கேள்வியும் செய்யுங்க பாப்போம். முதல் 4 கேள்வியிலையும் பேப்பர் எடுத்து எழுதுங்க. டைம் ஒன்று தரவா 4 கேள்வி செய்யறதுக்கு? இல்லாட்டி 10 கேள்வி செய்யறது டைம் ஒன்று தரவா? ஒண்ணுன்னா செஞ்சுட்டு போமா? நீங்க தான் சொல்லணும். ஒண்ணுன்னா செஞ்சுட்டு போமா, இல்ல ஒரு டைம் ஒன்று தந்துட்டு அதுக்கு பிறகு ஒரே வழங்கப்படுத்துவோமா? ஒப்பீனியன் என்ன? பேசுங்க. எந்த மார்க்கத்தில் செய்வோம்? தனித்தனியா பார்ப்போமா, அல்லது உங்களுக்கு டைம் ஒன்று தந்து ஃபுல்லா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு விளங்கப்படுத்துவோம்? விளங்கல, ஓவராலா பேசுங்க. விளங்கல, நீங்க பேசுறது விளங்கல. வேற யாராச்சும் பேசுங்க. கேக்குறதுக்கு ஒரு பதில். டைம் ஒன்று தான். டைம்னா என்னது? டைம் ஒன்று தாங்க சார். எல்லாத்தையும் செய்யறதுக்கு டைம் வேணுமா, இல்ல தனித்தனியா பார்த்துட்டு போமா? எம்சிக்கு பார்த்த மாதிரி தனித்தனி ஒரு கேள்வியா பார்த்துட்டு போமான்னு கேக்குறேன். தனித்தனியா பார்த்துட்டு போங்க சார். தனித்தனியா பார்ப்போம் என்ன? ஓகே, அது நல்ல, ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே பாருங்க, முதலாவது கேள்வி செய்யுங்க பார்ப்போம். வீலு மோரிடை ஊற்றினு கஞ்சுவோர். இதை பிரிங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன், குயிக்கா பிரிங்க. வீலு மோரிடை ஊற்றினு கஞ்சுவோர். ஓகே, பிரிச்சதை சொல்லுங்க பாப்போம். எப்படி பிரிச்சீங்க? வீலும் ஓரிடை யூற்றினு கஞ்சுவோர. வீலும் சொல்லுங்க. வீலும் ஓர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர். வீலும் ஓர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர். பாருங்க எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. வெயிட் பாருங்க. வீலும் ஓரிடைன்னு தானே இருக்கு. அப்ப இது வந்து நிலைமொழி. மோரிடையில வந்து
மோவனா இருக்கு தானே, மோவனாவுல முதல் எழுத்து என்ன? மோவனா பிரிச்சா எப்படி வரும்? இம்மனா பிளஸ் ஓவனா. சரியா? நீங்க பேசணும், அப்பதான் எனக்கு விளங்கும். இம்மனா பிளஸ் ஓவனா மோவனா எப்படி சந்தி பிரிக்கிறது உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியா? விளங்குதா? ஓ சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. விளங்குதா? அப்புறம் மோவனாவுல வந்து மெய் வந்து இம்மனா தானே, அப்ப என்ன செய்யணும்? இந்த நிலை இதோட சேர்க்கணும் அதை. வீலும். சரியா? வீலும்னு வரும். சரியா? ஓகே. இப்ப இங்க இம்மனா அங்கிட்டு வந்துட்டா மீதி என்ன எழுத்து இருக்கும்? மோவனாவுல இம்மனா இங்க வந்துட்டா, முதல் சொல்லுக்கு வந்துட்டா மிகுதி என்ன எழுத்து இருக்கும்? ஓவனா இருக்கும். அந்த ஓவனா மோர் ரிடைன் தானே இருக்கு, மோர் ரிடைன் தானே இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, ரீனாவை பிரிச்சா எப்படி வரும்? இரனா பிளஸ் ஈனா தானே. சரியா? அப்ப என்ன செய்யும்? அந்த இரனா இங்கே வரும், ஓர்னு வரும். அப்ப இந்த ரீனாவுல இரனா போயிட்டா மிகுதி என்ன எழுத்து இருக்கும்? என்ன சொல்றேன், ரீனாவுல இரனா இங்க வந்துருச்சுன்னா ஓருக்கு வந்துருச்சு தானே. சரியா? மீதி என்ன எழுத்து இருக்கும் மிச்சம்? ஈனா. ஈனா இருக்கு. ஈனா வரும் இந்த டையனோட சேர்ந்தோம். அப்ப டையனோட சேர்ந்தா அப்படி வரும், ஈனா டை, இடை. சரியா? இடை. சரியா? இடை. அடுத்த என்ன செய்யறோம்? அந்த இடையூறு தானே, இடையூறு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப யூட்ரினுக்குன்னு இருக்கு, அப்ப அதை சேர்த்து விட்டா இடையூற்றினுக்கு. சரியா? இடையூற்றுக்கு அல்லது இடையூற்றினுக்குன்னு வரும். க்கு அடுத்து என்னது? அஞ்சு ஓர்னு வரும். கஞ்சி ஓர்னு இருக்கு, அஞ்சு ஓர்னு வரும். இது எந்த செய்யுள் உள்ளது புரியுது? இது எந்த செய்யுள் உள்ளது? பாரதியார்ட என்ன பகுதி இது? பாரதியார் சுயசரிதை படிச்சீங்களா? அதுல உள்ளது. ஓகே, தெளிவாயிடுச்சா? தெளிவா? அப்ப எப்படி வரும்? வீலும் பிளஸ் ஓர் பிளஸ் இடையூற்றினுக்கு பிளஸ் அஞ்சு ஓர்னு வரும் பிரிச்சா. இந்த மாதிரி ஒரு சொல் வரலாம் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில. ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. சீதா கணவனுடன் கொழும்புக்கு போனதை பற்றி இதுவரை எனக்கு யாரும் சொல்லவில்லை. இவ்வாக்கியத்தில் எழுவாயை குறிப்பிடுகிறது. இதுல எழுவாய் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சீதா கணவனுடன் கொழும்புக்கு போனதை பற்றி இதுவரை எனக்கு யாரும் சொல்லவில்லை. வாக்கியத்தில் எழுவாயை குறிப்பிடுகிறது. எழுவாய் என்ன? எழுவாய் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன கேள்வி கேட்கணும்? உயிரியா இருந்தா யார், அகிரியா இருந்தா எது அல்லது எவை. அவ சீதா கணவனுடன் கொழும்புக்கு போனதை பற்றி இதுவரை எனக்கு யாரும் சொல்லவில்லை. என்ன கேள்வி கேட்பீங்க? அந்த பயனிலையோட கேட்கணும் கேள்வி. என்ன விட எழுவா என்ன அதுல? யாரும். எப்படி யாரும் வரும்? சீதா கணவனுடன் கொழும்புக்கு போனதை பற்றி இதுவரை எனக்கு யாரும் சொல்லவில்லை. எனக்கு யார் சொல்லவில்லை? யாரும் சொல்லவில்லை. அப்ப யாரும் என்பதுதான் எழுவாயா இருக்கும். வெரி குட். பின்வரும் செயற்பாட்டு வினை வாக்கியத்தை செய்வினை வாக்கியமாக மாற்றுக. சரியா? செய்வினை செயற்பாட்டு வினை பார்த்தனே, பார்த்தோமா இல்லையா? செய்வினை செயற்பாட்டு வினை. ஓகே. ராமாவதாரத்தை புகழும் ராமாயணம் கம்பனால் இயற்றப்பட்டது. இத செய்வினைக்கு மாத்துங்க பாப்போம். மாத்த முடியுதா? மாத்தி சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருக்குறள் திருவள்ளுவரில் இயற்றப்பட்டது. அப்படிதான் நம்ம செய்வினை செயற்பாட்டு பார்க்கிறோம். அந்த மாதிரி இதை மாத்துங்க. செய்வினைக்கு செயற்பாட்டு என்னது வரைவிலக்கணம்? செய்வினை என்னது? எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை, செயற்படு பொருள் எழுவாயாக கொள்ளும் வினை செயற்பாட்டு வினை. இப்ப இதுல வந்து பாருங்க, ராமாவதாரத்தை போல் ராமாயணம் கம்பனால் இயற்றப்பட்டது தானே. இந்த இடத்துல கம்பன் அப்படிங்கிறது எழுவாயா கொண்டு வாங்க முன்னுக்கு. கம்பன் ராமாவதாரத்தை புகழும் ராமாயணத்தை எப்படி முடியும்? இயற்றினார். என்ன சொல்றேன்ட்டு? கம்பர் ராமாவதாரத்தை புகழும் ராமாயணத்தை இயற்றினார்னு வரும். திருடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டான். அதை செய்வினைக்கு மாத்துங்க. போலீசார் திருடனை
கைது செய்தார்கள். விளங்குதா பிள்ளை எப்படி மாத்துறதுன்ட்டு? தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? ஓம் சார். ராமனால் வில் வளைக்கப்பட்டது. அதை செய்வினைக்கு மாத்துங்க. செய்வினைக்கு மாத்துங்க. மாத்துங்க பிள்ளைகள். எப்படி வரும்? செய்வினைக்கு மாத்துங்க அதை. ராமனால் வில் வளைக்கப்பட்டத செய்வினைக்கு மாத்துங்க. பெயர் சொல்ல கொண்டு வாங்க முன்னுக்கு உருவ நீக்கிட்டு. ராமன் வில்ல செயற்பட பொருளா மாத்துங்க. ஐ உருவ போடுங்க. ராமன் வில்லை வில்லை வளைத்தார். அவ்வளவுதான் அவசியம். ஏன் கஷ்டப்படுறீங்க? ஓகே. அடுத்து பின்வரும் வாக்கியத்தின் தலைமை தொடர் சார்பு தொடர் என்பவற்றை குறிப்பிடுக. வானதி பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றால். இதுல தலைமை தொடர்றது சார்பு தொடர்றது. நம்ம வாக்கியம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல. முதல் கேள்வி அதுதான். வானதி பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றால். இது தலைமை தொடர்றது சார்பு தொடர்றது. இது ஒரு கலப்பு வாக்கியம். சரியா? இதுல தலைமை தொடர்றது. வானதி கடைக்கு சென்றால் என்பது தலைமை தொடர். என்னத்தை வாங்க போறா? பொருட்கள் வாங்குங்கிறது சார்பு தொடர். வானதி கடைக்கு சென்றால் அப்படிங்கிறது தானது தலைமை தொடர். அதான் மெயின். அது எதோட சார்ந்தது? பொருட்கள் வாங்குறது. சரியா? தெளிவா உங்களுக்கு? தெளிவு இல்லாட்டி சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். செட்டா எடுக்கணும் பிள்ளைகள். தெளிவா? செத்தான் என்ற சொல்லின் உள்ள பகுதியை குறிப்பிடுக. செத்தான் உள்ள பகுதி என்ன? பகுதி என்ன? செத்தான்ங்கிறத பிரிச்சா எப்படி பிரிப்போம்? பிள்ளைகள், ஒரு வீட்டுல ஒருத்தர் செத்துட்டாருன்னா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? எதனால அவர் செத்துட்டாரு? செத்த வீடுன்னு சொல்றோம் தானே? செத்த வீடுன்னு சொல்றோம். அங்க என்ன நடந்தனால அது செத்த வீடு? சாவு நடந்த அதான் சாவு நடந்ததுனால தானே அங்க செத்த வீடுன்னு சொல்றோம். சாவுதல் தானே அங்க செத்ததா மாறுது. விளங்குதா? அப்ப அங்கு சா என்பது ஒரு அடிச்சொல். சாவு அப்படிங்கிறது இப்ப மா பலா வாழை மாங்கிறது என்னது? மாம்பழத்தை மா அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி சாவு அப்படிங்கிறத சோட்டா சா அப்படின்னு புணர்ச்சியில வரும். அப்ப சா பிளஸ் இத்தித் பிளஸ் ஆன் தான் செத்தான். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப சாவுங்கிற அடிச்சொல்லுண்ட ஒரு அடியில உகரம் வந்து இல்லாம போயிடும், ஊனா. சரி, அப்ப சா அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அப்ப சா பிளஸ் இத்தித் பிளஸ் ஆன் தான் என்னது? செத்தான்னு மாறும். அப்ப அந்த வந்து விகாரம். சா வந்து சேனாவா மாறுறது விகாரம்னு நம்ம பார்ப்போம். முதல் எழுத்து விகாரப்பட்டு வருது. விளங்குதா? அப்ப செத்தார் என்ற சொல்லின் உள்ள பகுதி என்னது? சா. சாவண்ணா. தெளிவாயிடுச்சா? ஓகே. அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி ஒரு ஆள் வாசிங்க. பிள்ளைகள் வாசிங்க. பலத்த மழையினால் நெற்பயிர்கள் வேரோடு சாய்ந்தன. இந்த வாக்கியத்தில் வந்துள்ள வேற்றுமை உருபு யாது? எப்பொருளில் வந்துள்ளது? முதல்ல வேற்றுமை உருவ கண்டுபிடிக்கணும். பலத்த மழையினால் நெற்பயிர்கள் வேரோடு சாய்ந்து. எந்த இடத்துல வேற்றுமை உருவுக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? மழையினால். ஆள் உருவு வருது. அடுத்து வேரோடு. ஆள் என்ன பொருள் வந்திருக்கு? கருவியா? நல்லா யோசிக்கணும். பல பேர் வேரோடு சாய்ந்தன. வேரோடு சாயறதுக்கான கருவியா மலை அல்லது காரணமா மலை? அப்ப ஆள் உருவு என்ன பொருள் வந்திருக்கு?
என்ன பொருள் வந்திருக்கு? காரண பொருள் வந்திருக்கு. காரண பொருள். காரண பொருள் வந்திருக்கு. வெரி குட். அடுத்து வேரோடு சாய்ந்தன. அப்ப வேரோடு சாய்ந்தன அந்த ஓடு குரூப் என்ன வந்திருக்கு? உடனிகழ்ச்சி. சாஞ்சிச்சு என்னது? வேரோட செஞ்சிருச்சு. மரமும் சாயுது, வேரும் சேர்ந்து சாயுது. ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றார்கள், அது உடனிகழ்ச்சி தானே. ஆசிரியர் போறாரு, மாணவர்களும் சேர்ந்து போறாங்க, உடனிகழ்ச்சி. தெளிவா உங்களுக்கு? மரம் சாயுது, வேரும் சேர்ந்து சாயுது, உடனிகழ்ச்சி. ஓடுங்கிறது என்ன பொருள் வந்திருக்கு? உடனிகழ்ச்சி. சரியா? தெளிவா இருக்கா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கா? ஓ சார். ஓம் சார். ஓம் சார். தெளிவா? என்ன நிறைய பேர் காய்க்கீங்க ஒரே லைன்ல? ஓகே. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு எழுதுக. சிறுமி என்னை அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுவார்கள், யாரும் இல்லையா என அழுதாள். அப்ப நிறுத்தற்குறிகளை போடுங்க பாப்போம். எப்படி வரும்? சிறுமிக்கு பக்கத்துல ஒரு கமா வருமா? ஒரு விழிப்புணர்வு நானு கமா ஒன்று வரும். என்னை அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லையா என்ன வரும்? அதுல இருந்து அதை வச்சோம். மேற்கோள் வரும். முடிய போயில யாரும் இல்லையாங்கிற இடத்துல என்ன வரும்? வினாக்குறி வரும். ஓகே, கேள்விக்குறி அல்லது வினாக்குறி வரும். அடுத்து என்ன? அழுதாள். என்ன வரும் கடைசியா? முற்றுப்புள்ளி வரும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க பிள்ளைகள். அவன் செய்கின்ற வேலை வெறுக்கத்தக்கதாய் உள்ளது. இவ்வாக்கியத்தில் உள்ள பேரச்சத்தை குறிப்பிடுக. பேரச்சத்தை சொல்லுங்க பாப்போம். பேரச்சம். செய்கின்ற வேலை. செய்கின்றத இந்த இடத்துல பேரச்சம். சரியா? வேலைங்கிறது பேர் சொல்லுதானே. செய்கின்ற வேலை, செய்த வேலை, செய்யும் வேலை. விளங்கிடுச்சா? ஓகே, வெரி குட். பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை என்ன கண்டு திருத்தி எழுதுக. என்ன பொருள் மயக்கம்? காலம் சென்ற மீனாவின் அம்மாவை எனது நண்பனுக்கு நன்கு தெரியும். இதுல என்ன பொருள் மயக்கம்? ரெண்டு அர்த்தம் தரும். என்ன பொருள் மயக்கம் சொல்லுங்க பாப்போம். அதை சொல்லி சுட்டி காட்டி அதை திருத்தி எழுதணும். எப்படி வரும்? காலம் சென்ற மீனாவின் அம்மாவை எனது நண்பனுக்கு நன்கு தெரியும். என்ன பொருள் மயக்கம் இதுல? காலம் சென்றது வராது. இல்ல, என்ன பொருள் மயக்கம்? என்ன அர்த்தம் மாறுபடுது? காலம் சென்றது மீனாவா அல்லது அவங்க அம்மாவான்ட்டு ஒரு பொருள் மயக்கம் வருதா இல்லையா? காலம் சென்ற மீனாவின் அம்மாவையா அல்லது காலம் சென்ற மீனாவின் அம்மாவை எனது நண்பனுக்கு தெரியுமா? என்ன ஒரு சிக்கல் வருதா இல்லையா? வருதா இல்லையா? வாட்சி பாருங்க, உங்களுக்கு சிக்கல் வரும், பொருள் மயக்கம் வரும். எதை சொல்லுதுன்ட்டு? காலம் சென்றது மீனாவை சொல்லுதா அவங்க அம்மாவை சொல்லுதான்ட்டு பிரச்சனை வருதா? சொல்லுது. அப்ப எப்படி அது வரும்? எப்படி வரும்? மீனாவின் காலம் சென்ற அம்மாவை, மீனாவின் காலம் சென்ற அம்மாவை எனது நண்பனுக்கு தெரியும். விளங்குதா? மீனாவின் காலம் சென்ற அம்மாவை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல மீனாவின் காலம் சென்ற அம்மாவை எனது நண்பனுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல யாரு காலம் சென்றதா அர்த்தப்படுது? இப்ப ரெண்டு பேரும் காலம் சென்ற மாதிரியா இருக்கு இல்ல? யாரு காலம் சென்றது? மீனாவின் காலம் சென்ற அம்மாவை எனது நண்பனுக்கு தெரியும் சொல்லும்போது அம்மா தான் காலம் சென்றாங்க. விளங்குதா? ஓகே, வெரி குட். அடுத்து கடைசி கேள்வி. ஓகே, மியூட் பண்ணுங்க, மைக் மியூட் பண்ணுங்க. மற்ற பொருத்தமான இணைப்பிடை சொல்லை பயன்படுத்தி கீழ்வரும் வாக்கியத்தை இணைத்து எழுதுக. நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது, நான் அலுவலகத்திற்கு சென்றேன். இணைப்பிடை சொல்லு போடுங்க பாப்போம். என்ன இணைப்பிடை சொல் வரும்?
என்றாலும் என்றாலும் அல்லது இருப்பினும் அல்லது ரெண்டுல ஏதாச்சும் இருப்பினும் அல்லது என்றாலும். வெரி குட். ஓகே. அப்ப இந்த 10 கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? 2 புள்ளிகளா எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். சரியா? ஓகே. இப்ப 20க்கு நீங்க எத்தனை எடுக்க முடியும்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எழுதி செஞ்சு பார்க்கல உங்களுக்கு விளங்கி 20க்கு எத்தனை எடுத்துருக்கலாம்? நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு போடுங்க பாப்போம். செட் பாக்ஸ்ல போடுங்க. 20க்கு நீங்க எத்தனை எடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு தெரியுதுண்ணே உங்களுக்கு? 18 அந்த மாதிரி போடுங்க ஒருத்தரும். 18. வெரி குட். இப்படிதான் வரும். சரியா? இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல வரும். 18 பரவாயில்ல. 18 எடுக்கிறது பெரிய விஷயமே. 18 உண்மைக்கு சொல்றீங்களா? எல்லாம் 18 இருக்கு. ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். அடுத்து அந்த 40க்கு நீங்க எத்தனை போடுங்க முதல்ல. 40க்கு எத்தனை? முதல்ல எம்சிக்யூ செஞ்சோம். 40க்கு நீங்க எத்தனை கவுண்ட் பண்ணி குயிக்கா போடுங்க. 37 எடுத்துட்டீங்கன்னா வெரி குட். 33. ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 32 ஓகே. ட்ரை பண்ணுங்க. சரியா? 40 இருக்கு. ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே. அப்ப இந்த கருத்தரங்கு பிறகு உங்களுக்கு அந்த டவுட்கள் கிளியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பேப்பர் திரும்ப கிடைச்சா உங்களுக்கு 40க்கு 40 எடுக்கலுமே இல்லாத 32 எடுத்தவங்க 33 எடுத்தவங்க அந்த 7 கேள்வி தானே உங்களுக்கு பிள்ளையா இருந்திருக்கும். அந்த 7ம் இப்ப தலைப்புகள் தெளிவாயிடுச்சு தானே. 40க்கு 40 எடுக்க முடியுமா? ஓ சார் எடுக்கணும். ஓகே. அந்த நம்பிக்கை வந்துச்சா? எக்ஸாம் ஃபேஸ் பண்ணலாம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? ஓம் சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்ட் 1 முழுமையா முடிச்சு இதை முடிச்சிருக்கோம். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டா நாளைக்கு சரியா 3 ஹவர் படிக்கிறது வந்து கொஞ்சம் சிக்கல். என்கிட்ட சொல்லுங்க பிள்ளைகள் கேட்டா உங்களுக்கு அந்த மூளை சோர்வு அடையும். இன்னொன்னு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சோர்வு அடைஞ்சிருக்கணும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா. நாளைக்கும் கிளாஸஸ் நடக்கும். அப்படி உங்களுக்கு முடிக்க முடியலன்னா இன்னொரு சின்ன ஒரு டைம் எடுத்து நம்ம திரும்ப அதை முடிச்சு விட்டுருவேன். முடிக்காம இருக்க மாட்டேன். நாளைக்கு உங்களுக்கு சிறு சுருக்கம் கட்டுரை அந்த கடிதம் அந்த விஷயமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்ட் 3யும் பார்க்கறதுக்கு. சரி? அப்ப நாளைக்கு 6 மணிக்கு கணக்கா வந்துருங்க. சரியா? ஏன்னா நம்ம மெசேஜ் போட்டுக்கிட்டுலாம் இருக்கேன். 6 மணிக்கு இந்த ஸ்பாட் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணில இருந்து நாளைக்கு பார்ப்போம். 9 மணி வரைக்கும் செஞ்சிட்டோம்னா ஃபுல்லா முடிச்சு போடலாம். அப்படி போதல அப்படின்னா நமக்கு சின்ன டைம் எடுத்து நம்ம அடுத்த நாள் காலையில ஏழியா வச்சா வரையிலும் தானே. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு வச்சா வரையிலுமா? போதாட்டி முடிச்சிடலாம். நீங்க மற்ற பாடலாம் படிப்பீங்க தானே. ஏழுமா? ஓ சார். நாளை காலையில ஜாயின் பண்ணேலுமா 5 மணிக்கு? கஷ்டம் சார். கஷ்டமா? ஓ சார். முடியும் சார் 5 மணிக்கு. சரி ஓகே. இல்ல குரூப்ல மெசேஜ் கொஞ்சம் ஓட்டிங் கேட்டு யாருக்கு கூடுதலா என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஈவினிங் சார் 5:30 to 6:30 மாதிரி போட்டானல்ல. ஓகே. இருங்க குரூப்ல மெசேஜ் பண்ணுவோம் நம்ம. சரியா? போது நம்ம கேட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு நம்ம இது பண்ணிக்கொள்வோம். சரியா? நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே பிள்ளைங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம். நாளைக்கு சந்திப்போம். நான் பார்த்துட்டு நாங்க மெசேஜ் பண்ணுறேன். பெரும்பாலும் ஈவினிங்கா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி மார்னிங் நடக்கும். சரியா? ஓகே ஓகே சார். ஓகே. நன்றி வணக்கம்.